ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி இ-சேவை மற்றும் ப்ரௌசிங் சென்டர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் ரீசெண்டாக வில்லேஜ் பஞ்சாயத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ட்ரேட் லைசன்ஸ் அல்லது பிஸ்னஸ் லைசன்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அது யார் யார் அதை பற்றி மக்கள் சேவை சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம நார்மலாக இ-சேவை வச்சுருப்போம், சிஎஸ்சி ப்ரௌசிங் சென்டர், இன்டர்நெட் கஃபே போன்ற பல வகையான இது வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ அதுக்கு எவ்வளோ நம்ம பேமெண்ட் பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ ட்ரேட் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பேர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ட்ரேட் லைசன்ஸ் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. கிராமப்புறங்களில் நீங்கள் இந்த மாதிரி கடை வச்சுருக்கீங்க, இ-சேவையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி ட்ரேட் லைசன்ஸை நீங்கள் வாங்கணும். ஓகே, ஸோ இப்போது எதை நம்ம கேட்டகரியில் வரோம் அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இ-சேவைக்கான ஆப்ஷன்லாம். அதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ எக்கச்சக்கமான பேருக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 71வது இடத்துல, அதாவது ஜெராக்ஸ் ஷாப். நார்மலாக ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கவங்க டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சென்டர், நீங்கள் பார்த்தா இந்த மாதிரி டெஸ்க்டாப்லாம் பப்ளிஷ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சென்டர் வச்சுருக்கவங்க, இ-சேவை வச்சுருக்கவங்க, நெட் கஃபேஸ் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி வச்சுருக்கவங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் உங்களுக்கு ட்ரேட் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருக்கும். சிஎஸ்சி, இ-சேவை, ஜெராக்ஸ் ஷாப், ப்ரௌசிங் சென்டர் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பேமெண்ட்கான ப்ராசஸ் என்ன அதை பற்றி ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதில் அறிவிச்சிருக்காங்க நேச்சர் ஆஃப் பிஸ்னஸுக்கு, அதாவது இதில் எனி கமர்ஷியல் பேங்க்கான லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாமே எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு 1 by 1 தெரிவிச்சிருக்காங்க, மேலேயே கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ லைசன்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல பெரிய அர்பன் பஞ்சாயத்து, அதாவது நகரப்புறத்துக்கு பக்கத்துலேயே ஒட்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 700 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நார்மல் அதர் வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அந்த அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 500 ரூபாய், லைசன்ஸ்க்கான ஃபீஸ் 500 to 700 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ்க்கான ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இது ஆஃப்லைன் மூலமாக அல்லது ஆன்லைன் மூலமாக அப்படின்றது இன்னும் தெரிய வரலை, பட் விரைவில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், எப்படி வில்லேஜ் பஞ்சாயத்தில் ட்ரேட் லைசன்ஸ் பே பண்ணுறது, எப்படி லைசன்ஸ் வாங்குறது அதை குறித்து இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் 1000 to 1500 வரைக்கும் இயர்லி நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் வாங்கி ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெனிவல் மட்டும் பண்ணால் போதுமானது. மொதல் வருஷம் மட்டும் 1000 to 1500 வரும், போக போக ரெனிவல் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ கம்பல்சரி ட்ரேட் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ட்ரேட் லைசன்ஸ் குறித்து ஏதாச்சும் அப்டேட் வருது, அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.